தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Oneplus Nord CE 5G. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணதுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நானும் என்னுடைய பிரைமரி டிவைஸாகவே 2 சிம்மை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதில் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னன்றதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு முழுமையான இன்டெப்த் ரிவ்யூவாக இருக்க போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தானா அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோடைய அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூ எல்லாத்தையுமே நம்ம தனியாக போட்டிருக்கோம். ஸ்பெக்ஸும் க்ளீனாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கலாம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இதோடைய ப்ளஸ் மைனஸ் இதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? முதல்ல ப்ரோஸ் என்னென்னு பார்க்கலாம். அதாவது இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பாயிண்ட். முதல் பாசிட்டிவான பாயிண்ட், இந்த மொபைலில் கையில் எடுத்த உடனே ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இந்த மொபைல் ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன். அட் த சேம் டைம் கொஞ்சம் சின்ன ஸ்மார்ட் ஃபோன். சைஸ் வைஸாக கிடையாது, ஸ்லிம்மாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ் பண்ணும்போது மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணுற பட்சத்தில் இது ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. இரண்டாவதாக டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லும். இது AMOLED டிஸ்பிளே தான். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த AMOLEDக்கு உண்டான அந்த பஞ்ச்னஸ், அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரிட்டைனாக இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது என்னன்றதை கார்னில் சொல்கிறேன். நான் 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2த்துலையுமே கால் குவாலிட்டி எனக்கு சூப்பராக இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வைஃபை காலிங்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லணும். அட் தி சேம் டைம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயர்பீஸ் உடைய சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்து பேசினாலுமே, நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது பேசினாலுமே ஆடியோ குவாலிட்டி, அதாவது இயர்பீஸ் உடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரேம் மேனேஜ்மெண்ட் தான். எனக்கு கிடைச்ச வேரியன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாப் எண்ட், அதாவது 8 ஜிபிக்கான ரேம் வேரியன்ட் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியன்ட்டில் எனக்கு எந்த விதமான ரேம் இஷ்யூமே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோத்த மெமரியில் வச்சாலுமே, என்னென்ன ஆப்ஸ் மெமரியில் வச்சாலுமே ஈஸியாக ரீலோட் ஆகுது. எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும், ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் 8 ஜிபி வேரியன்ட்டில் நான் சொல்கிறேன். ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம் எதுனா அந்த OS தான். ஸோ இதுலேயும் ஆக்சிஜன் OS தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்குங்க. அதிகமான ப்ளோட்வேர்ஸ் கிடையாது. சும்மா கசன்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்க கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணுமோ அதில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணால் எப்படி வரணுமோ அந்த மாதிரி ஒரு UI தான் இதில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. அதிகமான எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் இதில் ஆட்ஸும் கிடையாது. அதை தான் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னேன். பின்பக்க டிசைன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவங்க மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குன்னு சொல்லும். ஏன்னா கிளாசி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அதிகமாக பண்ணும். பட் இதில் எந்த அளவுக்கு வச்சாலுமே அந்த அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணல. அண்ட் பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக ஸ்க்ராச்சஸும் பண்ணல. நான் கேஸ் போட்டும் யூஸ் பண்ணேன், நான் கேஸும் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அப்படி பார்த்தாலுமே ஸ்க்ராச்சஸ் அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ அந்த விதத்தில் நல்லா இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவங்க முன்ன லான்ச் பண்ண நாடை விட இதில் கொஞ்சம் பெரிய பேட்டரியை கொடுத்துருக்காங்க. என்னுடைய யூசேஜ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நான் கேம்ஸ் எல்லாம் விளையாடாமல் மற்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது, நல்ல ஆப்ஸ் எல்லாம் மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா 25 to 30% பேட்டரி லைஃப் வந்தது. இதுவே நம்ம கேம் விளையாடி ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி கொஞ்சம் வேகமாகவே ட்ரெயின் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நார்மல் யூசேஜில் உங்களுக்கு பேட்டரி கண்டிப்பாக நல்லா வரும். சப்போஸ் நீங்கள் கேம்ஸ் அதிகமாக விளையாண்டிங்கன்னா பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரெயின் ஆகுது. இது பேட்டரியை பற்றி. அடுத்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இதில் 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் 0 to 100 அப்படின்றது அப்ராக்சிமேட்லி 75 to 80 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்குது இது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதில் Snapdragon 750G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன இருந்ததை விட இது கொஞ்சம் டவுன் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ப்ராசஸர் தான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. நார்மலை விட கொஞ்சம் பரவாயில்லையான ஒரு ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். எல்லா கேம்ஸுமே விளையாடலாம், எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. பட் நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளையாடணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில கேமில், குறிப்பாக சொல்ல போனால் CODலையோ இல்லாட்டி BGMIலையோ நீங்கள் கொஞ்சமாக ஒரு சின்ன லேக் இருக்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணுவீங்க. ரொம்ப மைன்யூட் தான். பட் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஏன் அந்த மைன்யூட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் நாட்லையும் விளையாடி பார்த்தேன், அதில் இஷ்யூ கிடையாது. இதில் மட்டும் தான் சின்னதாக ஒரு லேக் நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் மற்றபடி நீங்கள் நார்மல்லேருந்து ஹை வரைக்கும் விளையாடுற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஈஸியாக இதில் விளையாடிக்கலாம். அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இதில் ஹீட்டிங் இஷ்யூ நீங்கள் சார்ஜ் பண்ணும்போதும் கிடையாது, கேமரா யூஸ் பண்ணும்போதும் கிடையாது, அண்ட் கேம்ஸ் விளையாடும் போதும் ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. நார்மலான ஹீட்டிங் தான், வார்ம் ஆகிறது மட்டும் தான் இதில் இருக்குது. அண்ட் ப்ரோஸில் கடைசி ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இதில் கொடுத்துருக்காங்க. எஸ், இவங்களே எடுப்பாங்களாம், இவங்களே வைப்பாங்களாம். ஆனால் அது ப்ரோஸ்ன்னு சொல்லுமா? சொல்லியாச்சு. ப்ரோஸ்
இப்போ கான்ஸை பார்க்கலாம், அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ முதல் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் மேபி கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும் தான். ஏன்னா ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனை நிறைய பேர் வாங்கணும்னு யோசிக்கும் போது இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்லையுமே இது இருக்குது, இதில் ஏன் கட் பண்ணாங்க அப்படின்றதுனால தான் கேள்வி. ஓகேங்களா, பின் பக்கமாக கிளாஸ் கொடுக்காம பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன் ப்ளஸ் நாடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளாஸில் தான் வந்துச்சு. இதில் பிளாஸ்டிக் கம்மியான விலை கொடுக்குறன்ற பேரில் அவங்க பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஓகேவான ஒரு பிளாஸ்டிக் தான், இதுவும் சூப்பர் குவாலிட்டியாக இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஆவரேஜ் கொஞ்சம் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட் எங்கிட்ட இருக்குது. மேபி ஒரு சில பேருக்கு பிளாஸ்டிக் ஓகேன்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், பட் ஸ்டில் ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து ஒரு கிளாஸ் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், இல்லாட்டி ப்ரைஸிங்கை கம்மி பண்ணியிருந்திருக்கணும். அடுத்ததாக ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அந்த அலர்ட் ஸ்லைடர். இதில் அந்த அலர்ட் ஸ்லைடர் கொடுக்கல. இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. பிகாஸ் ஒரு 2000 ரூபாய் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்களை கட் பண்ணுறாங்க, அதில் குறிப்பாக அந்த அலர்ட் ஸ்லைடரையும் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 ப்ரோ தான் திரும்ப டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஃபோனுக்காகவே. சைடில் வந்து அலர்ட் ஸ்லைடர் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் இதில் அதை கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அது முக்கியமான விஷயம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை. மேபி இந்த பட்ஜெட்டில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காம இருந்திருக்கலாம், பட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காம்படிஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கரோடைய குவாலிட்டியாச்சும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏவரேஜை விட கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு 50% எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 55-60% இருக்குது. பட் 100 எங்கே இருக்குது 90 எங்கே இருக்குன்றத கேள்விக்குறியாக வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டின்றது ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் மட்டும்தான். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதில் கார்னிங்கோலா கிளாஸோடைய ப்ரொடக்ஷன் தரல, அண்ட் HDR டிஸ்பிளே இதில் கிடையாது. ஒரு டிஸ்பிளே எந்த அளவுக்கு வந்து சூப்பர் கிறிஸ்பான ஒரு டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம AMOLED டிஸ்பிளேல எதிர்பார்க்குறோமோ அது இதில் கொடுக்கல. ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரெட்மிலேயே சூப்பர் டிஸ்பிளே இருக்குது, சாம்சங்கில் வரக்கூடிய AMOLED டிஸ்பிளே கேட்கவே வேணாம், அதுவும் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸுடைய குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த AMOLED டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேன்ற பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்ச்னஸாக இருக்கட்டும், அந்த பிரைட்னஸ் லெவல்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா AMOLED டிஸ்பிளே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இதில் கொஞ்சம் கம்மியாக வந்து ஃபில்ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஆஃப் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா போன வாட்டி நாட்டில் என்ன டிஸ்பிளே கொடுத்தாங்களோ அதே சேம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் போன வாட்டியும் அதே தான் சொன்னேன், நாட் டிஸ்பிளே வந்து அந்த அளவுக்கு வந்து பெட்டராக இல்லைன்னு சொல்லிட்டு. இதுவுமே அப்படி தான் இருக்குது. சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே தவிர, சைட் பை சைடு வச்சு பார்த்தா எனக்கு லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே தவிர ரொம்ப பெரிய டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் மட்டும்தான். அபவ் ஆவரேஜ் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியல. ஏன்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது, இன்டோர்லாம் பிரச்சனை இல்லை, அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகுது, பட் ஸ்டில் அபவ் ஆவரேஜ். என்னதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு OS கொடுத்துருந்தாலுமே அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில டைமில் சின்னதாக ஒரு ஸ்லக்டர் வந்து அங்கங்கே வந்து நோட்டீஸ் ஆகுது. நம்ம மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப ஹேங் ஆகி ஃபோனே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரிலாம் வந்து ஆகலை, பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்னதாக அப்படி ஸ்டாப் ஆகிற மாதிரியான ஒரு சில ஃபீல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவங்க சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் அந்த அப்டேட் அவங்க எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்கன்றது தான் மேட்டர். பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து அப்டேட்டில் அந்த இஷ்யூ வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. இது அப்பப்போ எப்பயாச்சும் நீங்கள் 10 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி ஸ்லட்டர் வந்து அங்கங்கே வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதையும் ஃபிக்ஸ் பண்ணாத மட்டும் தான் இது 100% சூப்பரான OS-ஆக மாறும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்திருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது, பட் நம்ம ஜென்ரலாக எதிர்பார்க்குற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஸ்பீட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும். பட் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்காக யூஸ் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதனால தான். இந்த சைடில் பாருங்கள், ரெண்டு சைட்லையுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பாருங்கள், இதோடைய சைஸ் இந்த ஃபோனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே இந்த ஃபோனில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயே இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃபோனை பிடிக்கிறோன்னா இப்படி கிளிக் பண்ண உடனே அழகாக ஓப்பன் ஆகுது. பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் பிடிச்சி இப்படி கிளிக் பண்ண முடியல, இன்னும் கீழே எடுத்துகிட்டு போய் இப்படி கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய கான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மேபி நீங்கள் யூஸ் பண்ண பழகலாம். நான் ரெண்டுமே ஒரே OnePlus ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் நோட்டீஸ் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். மேபி உங்களை யாராச்சும் இப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சேஞ்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் ஒரு வாரமோ 2 வாரமோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் பழக்கமாக இருக்கும். எனக்கு இப்போ ஓரளவுக்கு பழகின மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் அதை நோட்டீஸ் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு SD கார்டு போடுற ஆப்ஷனே கொடுக்கல, ஹைப்ரிடாகவும் கொடுக்கல, டெடிகேட்டட் ஸ்லாட்டும் அது கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கும் போது என்ன மெமரி ஆப்ஷன் இருக்கிற மாதிரி வாங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும். ஸோ நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அண்ட் ஃபைனலி ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேரியன்ட் அப்படின்றது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 23,000. ஆரம்ப விலை 23,000 சொல்கிறாங்க. அது 6GB RAM வேரியன்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 6GB RAM வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாகவே இருக்காது. OnePlus உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் வேரியன்ட் வந்து அவைலபிள் வச்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி பிளாக் ஆப்ஷன், 6GB RAM, லிமிடெட் எடிஷன், கொஞ்சம் மொபைல் மட்டும் தான் இருந்தது. மீதி எது வாங்கணும் அப்படின்னாலே நீங்கள் 25,000 27,000 அந்த மாடல் மட்டும் தான் வாங்கணும். அந்த 8GB வேரியன்ட் மட்டும் தான் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாகவே எடுத்துக்கலாம் 25,000 தான் உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை
வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில், அதுவும் இந்த கலர்லாம் வேணும்னா 25,000 தான் வாங்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு விஷயம். போன வருஷம் வந்த OnePlus Nord வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 25,000 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 28,000 வேரியன்ட் தான் கம்ப்ளீட்லி அவைலபிளாக இருந்தது. அந்த 6GB RAM வேரியன்ட் வந்து கிடைக்கவே இல்லை. இதுவும் அந்த மாதிரி மாறுமான்றது எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு சில வேரியன்ட் வந்து OnePlus உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அதுவும் பிளாக் கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. மேபி யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, OnePlus நெவர் செட்டில் அப்படின்றது அவங்களுடைய கோலாக இருக்கும் எப்பவுமே. பட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் மக்கள் கொஞ்சம் மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட் வேணும், ஓகே, அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வரும்போது நிறைய விதமான காம்ப்ரமைசஸ் அவங்க பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா போன வருஷம் வந்த நாடை கொஞ்சம் அதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருந்தது, எந்தெந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் அதற்கு பதிலாக நிறைய விதமான விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது, கார்னிங் கிளாஸ் கிடையாது, பின்பக்கம் கிளாஸ் கிடையாது, டிசைனை மாற்றி வச்சிருக்காங்க, அலர்ட் ஸ்லைடர் தூக்கியிருக்காங்க, டிஸ்பிளேவை வந்து இம்ப்ரூவே வந்து பண்ணல குறிப்பாக சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேமராவை பற்றி பேசல, அதை பற்றியும் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன் நான் கேமராவை பற்றி பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ளஸ்லையும் இல்லாமல் மைனஸ்லையும் இல்லாமல் நடுவில் நிற்குதுங்க. ஏன்னா நிறைய பேர், அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் கேமிங்க்கு வாங்குங்க, மற்றதுக்கு வாங்குங்க, எதுக்கு வாங்கினாலுமே அந்த கேமரான்றது அடிப்படையாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர். பட் அந்த ஃபீச்சர் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன். 64GBக்கான பிரைமரி கேமரா பின்பக்கமாக இருக்குது, 8 மேப்ஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 மேப்ஸுக்கு ஏதோ ஒரு சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் 16 மேப்ஸில் அவங்களுடைய பாரம்பரியமான சென்சர், அதே சென்சர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான டீசென்ட்டான ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. ஒரு சில டைமில் கலர்ஸ் நல்லா வருது, இன்னும் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. இன்னும் ஒரு சில டைமில் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா வைட் ஷாட்லாம் லைட்டாக ஒரு எல்லோ டிண்ட் வர மாதிரி ஒரு சில டைமில் வந்து தெரியும். பட் இது எல்லாத்துலேயுமே வந்து கிடையாது, எல்லா டைமும் வந்து கிடையாது. ஒரு சில டைமில் இருக்குது, ஒரு சில டைமில் இல்லை. இது ஒரு பிரச்சனை. அண்ட் உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிரெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பாக கிடையாது. உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்குது. பட் நார்மல் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டோன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதனால தான் அப்படி சொல்ல வரேன். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்ததோட இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது. லோ லைட்லையுமே வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் நான் இண்டோர் லைட்டிங்களும் எடுத்து காமிச்சேன், நீங்கள் அந்த சாம்பிள்ஸையும் வந்து பார்க்குறீங்க, நல்லா இருக்குது. பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி, அந்த கலர் டூனிங் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி மாறின மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நம்ம அல்ட்ரா வைடில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ எடுக்கும் போதே நார்மல் மோடுக்கும் ஸ்விட்ச் பண்ண முடியுது. அண்ட் நம்மளால் ஜூமும் வந்து பண்ண முடியுது. டேரெக்டாக அல்ட்ரா வைடுக்கும் திரும்ப போக முடியுது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஃப்ரேம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஸ்டெபிலிட்டி, வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 10க்கு நான் ஒரு 5.56 தான் வந்து தருவேன். இன்னும் வந்து ஒரு பெஸ்ட் கேமராவை இதை கொடுக்க முடியும். ஏன்னா 64 மேப்ஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய போன வாட்டி 48 கொடுத்துட்டு இப்போ 64 கொடுத்துருக்காங்க. சென்சர் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே அந்த கேமராவுடைய அவுட்புட், ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அதனால தான் இது 50-50 அப்படின்ற ரேஞ்சில் நான் கடைசியாக இருந்து வச்சிருக்கேன். இது ப்ளஸும் கிடையாது, மைனஸும் வந்து கிடையாது. நீங்கள் 100% ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. 100% நான் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இந்த 2 விஷயத்துக்கும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் ஒரு ஜென்ரல் யூசேஜ்க்கு நீங்கள் எனக்கு பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு இருந்தால் போதும், ஒரு ஸ்லீக்கான ஒரு யூஐயோட ஒரு ஹேண்டியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கணுன்றவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அப்படி இல்லைன்றவங்களுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஈவன் நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்தால் நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோ அது போகலாம், இல்லாட்டி போக்கோ X3 ப்ரோ அது வந்து போகலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா IQ Z3 அது கூட போகலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெக்யூலியராக ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒரு சிலதில் கேமரா நல்லா இருக்குது, இன்னும் ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா கேமிங்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சிலதில் AMOLED வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைசஸும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வெளியில் வந்து கிடைக்குது. ஸோ OnePlus இந்த வாட்டி கொஞ்சம் இல்லை ரொம்பவே செட்டில் ஆகிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது என்னுடைய ரிவ்யூ. நான் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதனால தான். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன பாயிண்ட்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்ன பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இன்டெப்த்தாக இந்த மாதிரி வந்து அப்பப்போ ரிவ்யூ கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை லைக் கொடுத்து வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் OnePlus உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமும் என்ன ஏதுன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கரெக்டான ஸ்மார்ட் ஃபோன் தெரிஞ்சு வாங்கட்டும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.